வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வெண்டைக்காய் தக்காளி கறி பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். சாம்பார், பருப்பு, தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 150 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி ஈரம் போக தொடச்சிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டையும் வதக்கிக்கலாம். வெண்டைக்காயை நம்ம வதக்குனாதான் வெண்டைக்காயில உள்ள விழுவிழுப்பு தன்மை போகும். இப்போ இந்த வெங்காயம் வெண்டைக்காய் ரெண்டுமே ஓரளவு வதங்கி வரட்டும். வெண்டைக்காயில் உள்ள விழுவிழுப்பு தன்மையும் போயிடுச்சு. வெங்காயமும் கலர் மாறாம வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ இது ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிக்க வச்சுங்க. சீரகம் பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுல அடுத்து 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டையும் சேர்த்து இந்த பூண்டை வாசனை வர வரையும் வதக்கிக்கலாம். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயத்தை இந்த அளவு வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளினா 1.5 தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் இருக்கட்டும். 2 நிமிஷமா வதங்கி நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. சைட் டிஷ்ங்கிறதுனால தண்ணி இந்த அளவு சேர்த்தா போதும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய், வெங்காயம், அடுத்து ஒரு பாதி தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 3-4 நிமிஷம் நம்ம சேர்த்த எல்லாமே இந்த மசாலால நல்லா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. 3 நிமிஷம் ஆச்சு. இந்த மசாலாவோட சேர்ந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய வெண்டைக்காய் தக்காளி கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.